பிரின்ஸ் நாயுடு பேசுகிறேன். ஒரு ஃபேமிலியில் ஸ்ட்ரேஞ்ச் சுச்சுவேஷனு. 4 ஆம்பளை பசங்க எல்லாம் மூத்த முன்னுக்கு பிறந்தவங்க. அப்புறம் ஒரு அக்கா, அப்புறம் கடைசியாக ஒரு பையன் பிறக்கிறான். மொத்தம் 6 அந்த டோட்டல் ஃபேமிலியில் 6 பேர். எல்லோரும் மூத்தவங்க. அந்த கடைசி பையன் மட்டும் லாஸ்ட்டாக பிறந்திருக்கான். அவன் சின்ஸ் இவங்கெல்லாம் முன்னுக்கு பிறந்ததுனால அம்மா அப்பாவுடைய ஹெல்ப்பு பெனிஃபிட்டு கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த கடைசி பையனுக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவன் தனியாக வளர்கிறான் அவங்க அப்பா கூட. அவங்க அப்பாவும் தனியாக போயிடுறாரு. அந்த பையன் தனியாக வாழ்க்கையில் இது பண்ணுறான். பட் இந்த ஆஸ் அ ஃபேமிலி நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? மூத்த பிறந்தவங்க அந்த கடைசி பையனுக்கு உதவி பண்ணுவீங்க. அந்த அக்காவும் உதவி பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்ட்ரேஞ்ச் சுச்சுவேஷனில் அந்த ஃபேமிலியில் 4 பேர் எவனோ ஒருத்தன் ப்ரீச் பண்ணிட்டான்னா அவங்களாம் கடவுளுன்ட்டு. அண்டு தே பிளேயிங் காடு கேம்ஸ். காடு கேம்லாம் ஆட மாட்டார். காடு ரூல் பண்ணுறாரு எர்த்தை. அண்ட் இதெல்லாம் ஆர்டினரி ஜென்மங்க. நான் பிறந்து வளர்ந்து அந்த கடைசி பையன் பிறந்து வளர்ந்ததுனாலேருந்து அவங்கள காடாகவே பார்க்கல. அவங்க காடுடைய கேரக்டரும் பார்க்கல, காட் குவாலிட்டிஸும் பார்க்கல. எல்லாம் ஆர்டினரி மனுஷங்க, மனித பிறகு எல்லோரும் வளர்ந்தாங்க. அதில் ஒரு சொல்லக்கூடாது, ஒரு லோ கிளாஸு செகண்டு, அந்த குடும்பத்தில் செகண்டாக பிறந்தவன் மட்டமான ஜன்மம். அவன் ரூபத்தில் இருக்கிற ஒரு சிலையை சாமின்ட்டு கும்பிட்டு அவர் எக்ஸிஸ்டன்ஸ் பண்ணுவாராம். அவங்க ரூபத்தில் இருக்கிற ஒரு சிலை, அந்த சிலையை பூஜை பண்ணி அதுதான் அவருக்கு கடவுளாம். அந்த பொறுக்கி நாய் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுன்னு இருக்காராம். AK-47 வச்சுன்னு இருக்காங்களா அவங்க ஆஃபீஸில். அந்த நாயுடைய மிஸ்கால்குலேஷனு, ராங்கு ஜட்ஜ்மெண்ட்டு, எவ்ரிதிங் ராங். அந்த ஆள் அந்த குடும்பத்துக்கே ஒரு யமனாக மாறிட்டான். எல்லோரும் நாசம். கடைசியில் அந்த கடைசி பையனை வச்சு எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவர் கடவுள் சினிமா ஓட்டின்னு இருக்கார். உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி ஆகியிருந்தால் தயவுசெய்து எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எந்த குடும்பத்துலையும் இது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா மியூசிக்கில் பேசுவாராம், காதில் பாட்டு கேட்டாவே காதில் பூந்துடுவாராம், சாப்பாடு சாப்பிடும்போது பூந்துடுவாராம், ரோட்டில் நடக்கும்போது வண்டியில் அப்படியே கத்தின்னு திரிவாராம். இது எங்கேயுமே இல்லை. ஈவன் அமெரிக்காவில் கூட இல்லை, டெவலப் கண்ட்ரி வேர்ல்டில் எங்கேயுமே இல்லை. இங்கே அப்படியே ஓடின்னு இருக்குது. ஆரிஜின்னு பெங்களூரு. பார்ப்போம். உங்கள் இதில் என்ன இது மாதிரி இருந்தால் தயவுசெய்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.